திருவிழாக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாம் கெஸ் பண்ணுங்கள். நான் பார்த்த ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸு. அதோட பார்த்தீங்கன்னா, இந்த சிலை வந்து உருவாக்கப்படுற டயத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியாமல் இருந்த டயத்தில் பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஒரு சிலை வந்து நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 அடி 25 அடி ஹைட் இருக்கும். அந்த அளவுக்கு இது உருவாக்கப்படுற டயத்தில், அதாவது இதை வந்து உருவாக்கிட்டு இருந்த டயத்துல இருந்து நான் வந்து அந்த இடத்து வழி தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது இந்த இதை வந்து நம்ம பார்த்துடணும், இந்த சிலை வந்து கம்ப்ளீட் ஆனோடனே பார்த்துடணும்னு பார்த்தேன். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட தடவை நானும் சரி இதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுறணும், இதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுக்கான ஒரு இதே அமையலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஹைவே நம்ம காரை ஒதுக்கவும் முடியாது. சப் ரோடு இருக்குது. சப் ரோடுக்கு போனோம்னா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து சைடில் இதாகி அந்த சப் ரோட்லேயே வந்தால் மட்டும்தான் வந்து இந்த சிலையை நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியும். அந்த நிலமையில வந்து அந்த லொக்கேஷனே வந்து இருக்கும். நான் கடைசியில் என்ன பண்ணேன்னா, சரி எப்படியாவது இதை வீடியோ எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மெனக்கெட்டு ஒரு நாள் வந்து சீக்கிரமே கிளம்பி வரும்போது சீக்கிரமே கிளம்பி அந்த சிலையோட அந்த பியூட்டிஃபுல் வியூவை காட்டணுங்கிறதுக்காகவே வந்து சீக்கிரம் கிளம்பி வந்து அந்த சப் ரோடில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணோம். உண்மையே சொல்ல போனால் இந்த மாதிரி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த கீழே வந்து அந்த மாடு இதெல்லாம் நின்றுட்டு இருக்கு பாருங்கள், அதோட சைஸை பாருங்கள். அப்போது இந்த சிலை வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சாமி சிலை வந்து எவ்வளோ ஒரு ஹைட்டுன்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட போய் பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என்னென்னா, அந்த கோவில் வந்து பூட்டி இருந்ததுனால என்னால் வந்து உள்ளே போக முடியல. நம்ம வந்து ஜஸ்ட் ஏரியல் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், அந்த பறவைகள், அந்த புறாக்கள்லாம் மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். அதோட சைஸையும் அந்த சுவாமி சிலையோட சைஸையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோவில் வந்து காம்பவுண்டு முன்னாடி இருக்குது. அதனால் நம்மளால் டக்குன்னு உள்ளே என்ட்ரு ஆக முடியாது இந்த கோயிலில். நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டுறேன். இதோட ஏரியல் ஷாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இந்த 360 டிகிரி வியூவில் வந்து நம்ம வந்து இப்போ அந்த சாமி சிலையை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே அந்த முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இந்த ஐஸ்வர்யமான முகம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்பவே அழகான முகம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிலையை வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே அந்த ஒரு தெய்வத்தை நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தெய்வத்தோட கலைநயத்தை நீங்கள் வந்து இது பண்ணலாம். நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா அந்த கலைநயத்தை பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த ஒரு சிலையை வடிவமைச்சு அந்த ஒரு பெயிண்ட் பண்ணி இது கொண்டு வர்றதுல வந்து ஒரு திவ்யமான ஒரு முகத்தை வந்து அதில் கொண்டு வர்றது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து இடத்துக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறையா இடங்களில் வந்து நான் போயிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் குலதெய்வம் கோயிலில் கூட ஒரு ஐயனார் சிலை வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 20 அடி 30 அடிக்கு மேலே ஹைட்டு. பார்க்கும்போதே வந்து நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போதே வந்து இந்த சிலை மட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இந்த நம்ம திருநெல்வேலி டு நாகர்கோவில் ஹைவேக்கு போகிற அந்த கேப்பில் வள்ளியூர் தாண்டி ஒரு இடத்துல இருக்குது. வள்ளியூர் கிட்ட ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மிரண்டுருவீங்க. கண்டிப்பாக ரொம்பவே பக்தி உள்ள யாராக இருந்தாலும் இந்த நிப்பாட்டி இந்த சிலையை பார்க்காம போகவே மாட்டீங்க. இந்த சிலையை இந்த கோயிலை வந்து பார்க்காம போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வயல்களும் காடுகளும் தான். வீடுகள்லாம் வந்து ரொம்ப தள்ளி தான் இருக்குது. இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா போய் பார்த்து கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு இடம்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 360 வியூ வந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உண்மையிலே வந்து நீங்கள் நேரில் போய் இந்த இடத்த பாருங்கள். நம்ம வீடியோவில் கூட வந்து இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு தெரியல. பட் நேரில் போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பரான இடங்க. பீஸ்ஃபுல்லான இடம் உங்களுக்கு உண்மையிலே. அந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு சுற்று வட்டாரத்தில் இவ்வளோ செலவு பண்ணி இந்த கோயிலை வந்து இவ்வளோ ஒரு இதாக கட்டியிருக்காங்கங்கும்போது உண்மையிலே ரொம்பவே ஒரு இதாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து ஒரு அம்மன் மேலே பக்தி கொண்ட மக்கள் இருக்காங்க.
அதே மாதிரி இந்த அளவுக்கு இந்த சிலையை உருவாக்கக்கூடிய கலைநயமிக்க மனிதர்கள் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கும் போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.